أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح، اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصية بيدك، ماض في حكمك، عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك، أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா த்வாஹா 130 வசனங்கள் பார்த்துருக்கோம். 131வது வசனத்துல இருந்து இப்ப நம்ம பார்க்கணும். இந்த வசனத்துல சொல்லக்கூடிய விஷயத்த பார்த்தோம்னு சொன்னா, நபிய கூப்பிட்டு இன்னும் சில விஷயங்களை சொல்றான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தொழுகைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியே, இந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றதை புறக்கணிக்க கூடியவர்களா இருந்தா, மறுத்து போகக்கூடிய மக்களா இருந்தா நீங்க பொறுமையா இருங்க. அது மட்டும் இல்ல, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கு மறைஞ்சதுக்கு அது மறைகிறதுக்கு முன்னாடியும் நீங்க அல்லாஹுவை தொழுது அவனை துதி செய்யுங்க. இரவு நேரங்கள்லையும் நீங்க தொழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம் இல்லையா? இப்ப அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நபியே, இவர்கள்ல பல பிரிவினர்களுக்கு நம்ம வழங்கியுள்ள இந்த வாழ்க்கையின் பகட்டான வசதியின் பால் உம்முடைய கண்களை ஒருபோதும் திருப்பாதீர்கள். நாம் அதன் மூலம் அவர்களை சோதிப்பதற்காக வழங்கியுள்ளோம். உம்முடைய இறைவன் வழங்குவதே சிறந்தது, நிலைத்ததும் ஆகும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 131வது வசனத்துல அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லக்கூடிய அழகிய உபதேசத்தை பாருங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், 132வது வசனம், நபியே, உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க ஏவுங்க, கட்டளை இடுங்க. எதை தெரியுமா? தொழுகையை கடைபிடிக்குமாறு. அப்படி கட்டளையிட்டு அவங்க தொழுகையை நிறைவேற்றிக்கிட்டு வரும்போது அதுல பொறுமையை கடைபிடிங்க. நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் நபியை பார்த்து, நம்ம உங்ககிட்ட உணவு கேட்கல, நம்ம தான் உங்களுக்கு உணவு கொடுக்குறோம். இறையச்சத்தோடைய முடிவு தான் ரொம்ப அழகானதா சாதகமானதா இருக்கும். அப்போ தொழுதா மட்டும் போதாது, இறையச்சத்தோட தொழுகணும். தொழுதா மட்டும் போதாது, அதுல பொறுமையோட இருக்கணும். அப்படி பொறுமையோட இருக்கிறது தான் இறையச்சத்துக்கு ரொம்ப நெருக்கமாகவும் சாதகமாகவும் நல்ல முடிவை பெற்றுத்தரக்கூடியதா இருக்கு. அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 132வது வசனத்துல சொல்றான். அப்ப பாருங்க, இதுக்குரிய விளக்கங்களை இன்னும் மேலதிகமா நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. போய் பார்க்கலாமா? இறை மறுப்பாளர்களுக்கு ஒரு சோதனையா வழங்கப்பட்டுள்ள பகட்டான வாழ்க்கை இருக்குல்ல, அதை பார்த்து நபியே நீங்க ஏமாந்துடக்கூடாது அப்படின்ட்டு இந்த இடத்துல உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் அதான பெரிய விஷயமா இருக்கு. என்ன நம்ம 5 நேரமும் தொழுகிறோம், ரமலான் வந்தா கரெக்டா ஃபரதான நோன்புகளை நோக்கிறோம், அழகா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, நேர்மையா வாழணும், இப்படிலாம் நினைக்கிறோமே. நமக்கு தான் சோதனைக்கு மேல சோதனை வருது. நோயை கொண்டு சோதனை, பிள்ளைங்களால சோதனை, சொத்துக்களால சோதனை, இல்ல மற்ற விஷயங்களால சோதனை, இப்படி வருது. ஆனா பாருங்க, இல்லாத அடாவடித்தனமெல்லாம் செஞ்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் அநியாயம் பண்றதுக்கும் கேட்க தேவையில்ல. லஞ்சமா கொட்டுன்னு கொட்டுது, மோசடி, ஈவு இறக்கம் இல்ல. இப்படி இருக்க மக்களை பாருங்களேன், எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படின்னு நம்மளுக்குள்ள நம்ம பேசிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் தஆலா அதை பார்த்து தான் சொல்றான், நபியே, இந்த
இறை நிராகரிப்பான மக்களுக்கு, அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய மக்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு, அல்லாஹ்வை அலட்சியப்படுத்தக்கூடிய மக்களுக்கு, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு, இன்னும் நிறைய இந்த வகையில சொல்லலாம். இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை இருக்குல்ல, அதுலயும் வாழ்க்கையிலையும் பகட்டான வாழ்க்கைன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த காரு, பங்களா, அவங்களுக்கு குடிச்சிருக்க செல்வம், அவங்களுடைய அந்த எல்லா விஷயமும் உங்கள அதெல்லாம் நீங்க பார்த்து ஏமாந்துராதீங்க. உங்கள அந்த பக்கம் இழுத்துற வேண்டாம் அந்த விஷயங்கள்லாம். ஏன்னா, அல்லாஹ் தாலா அவங்களுக்கு ஒரு சோதனையா தான் குடுத்துருக்குறான். பாத்தீங்களா? இந்த உலக வாழ்க்கைங்கிறது 60 இந்த கடைசி உம்மத்துக்கு 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது தான் இல்லையா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த 60, 70 வருஷத்து வாழ்க்கைக்காக அந்த ஒரு வாழ்க்கைய, மறுமை வாழ்க்கைய நீங்க மறந்துறாதீங்க. அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த உலகத்தோட வாழ்வாதாரம் எதையுமே மனிதன்ட்ட அல்லாஹ் இறைவன் கேட்கல. எனக்கு கஷ்டமா இருக்கு வீட்ட குடுப்பா, இல்ல ஒரு நேரம் சாப்பாடு குடுப்பா, ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுப்பா, அப்படி கேட்கல. உனக்கு நான் தான் குடுக்குறேன். மனிதர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம தான் குடுக்குறோம். அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும், அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்டா, நபியே, இந்த சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய இவர்களையும், வசதி வாய்ப்புகளில் இவர்களை போன்று இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, வேற யாரெல்லாம்? ஒருத்தர் மட்டுமா வசதியா இருக்கிறாங்க? இல்ல இல்லையா? இது மாதிரி இருக்கிற எல்லாரையும் நீங்க ஏக்கத்தோட பார்க்காதீங்க. ஆ, நமக்கு இப்படிலாம் இல்லையேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் அவங்கள சோதிக்கிறதுக்காக நம்ம குடுத்துருக்கோம். இந்த கொடுத்த இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இது அழியக்கூடியது. இது ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கை. இது கைமாறி போகக்கூடிய செல்வம். என்னுடைய அடியார்கள்ல குறைவான சொற்பமான மக்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதிகப்படியான மக்கள் பிற மக்கள பார்த்து, அதாவது பகட்டான, சொகுசான, அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய அந்த மக்களையும், அவங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய செல்வங்களையும், அவங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய உல்லாச வாழ்க்கைகளையும் பார்த்து ஏங்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களே தவிர, ரொம்ப கொஞ்சம் பேரு தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஒரு இது யார பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான்டா, செல்வ செழிப்புல இருக்கக்கூடிய மக்கள பார்த்து நீங்க ஏங்காதீங்க என்று அல்லாஹ்வை நம்பக்கூடிய அடியார்களுக்கு தன்னுடைய நபியில இருந்து பாக்கி அத்தனை இருக்க மக்களையும் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இத முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி இந்த விளக்கத்த சொல்றாங்க. நபியே, இவங்களுக்கு நம்ம வழங்கி இருக்கிறத விட சிறந்தத உங்களுக்கு குடுத்துருக்கோம். எது? இந்த தூதுத்துவம், இந்த அழகிய ஈமான், அல்லாஹ்விடமிருந்து வந்த வழிகாட்டுதல், இந்த வஹி, இந்த அல்லாஹ்வுடைய வேதம், இதுவெல்லாம் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்தது. என்ன அம்மா அல்லாஹ் அல்லான்ட்டு குல்லா போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா யாரு குடுப்பா? ஒரே அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்றீங்கன்ட்டு குரான தூக்கி வச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருந்தா யாரு குடுப்பா? உழைக்க போகணும் இல்லையா? போகத்தான் செய்யணும். இல்லைன்னு சொல்லல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன மறந்து நம்மள வாழ சொல்லல. நம்மள படைச்சது எதுக்காக அல்லாஹ் தஆலா படைச்சான்? அவனுடைய வேதத்துல எப்படி சொல்லி காட்டுறான்? மனிதர்களை நான் படைத்திருக்கிறது என்னை வணங்குறதற்காக. அந்த நீங்க வணங்கி, நீங்க அழகான முறையில வாழ்றதுக்கு உங்களுக்கு ஜோடிய பக்கத்துல சலிப்படைஞ்சிடக்கூடாது, சோர்வடைஞ்சிடக்கூடாது, விரக்தி வந்துடக்கூடாது, உற்சாகமா, சந்தோஷமா இருக்கிறதுங்கிறதுக்காகத்தான் உங்கள படைச்சுட்டு உங்கள்ல இருந்தே உங்களுக்கு ஜோடிய படைச்சேன். உங்களுக்கு அழகான கண் குளிர்ச்சியா உங்களுக்கு பிள்ளைகள குடுத்தேன். உங்களுக்கு அழகான வாழ்வாதாரத்த குடுத்தேன். இதெல்லாம் நான் தான் உங்களுக்கு குடுக்குறேன். இதுலருந்து நான் எதையும் கேட்கல. ஆனா, என்னை நிராகரிச்சு வாழாதீங்க. இதெல்லாம் சொற்பமான வாழ்க்கை. இது வந்து ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. இந்த சோதனை கூடத்துல சோதனை களமா நீங்க எடுத்துக்கங்க. இது என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் இல்ல. இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அங்க தான் உங்களோட என்ஜாய்மென்ட் இருக்கு. அந்த ரிசல்ட் வரும் இல்லையா? அந்த ரிசல்ட் எப்போ வரும்? நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு.
இது ஒவ்வொரு மோமினும் நம்பி இருக்கக்கூடிய அடிப்படை நம்பிக்கை. அப்போ அல்லாஹாலா சொல்றான், நபியே இவங்களுக்கு நம்ம வழங்குனதை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து வரதுல சொல்றான், சிறந்ததும் நிலைத்ததும் ஆகும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வசனம் தான் 20வது அத்தியாயத்துல 131 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட பின்னணி, இது எதுக்காக இறக்கப்பட்டுச்சுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 15வது அத்தியாயத்துல 88வது வசனத்தோட விரிவுரையில நம்ம சொல்லிட்டோம். நீங்க அங்க போய் எடுத்து பாருங்கன்னு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த விளக்கத்தை திரும்ப திரும்ப எழுதுனா இப்பவே 10 கிதாபு இன்னும் விரிவாக்கம் பெருசா போயிருங்கிறதுக்காக இதுக்குரிய விளக்கம் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த உலகம் பெருசா, நாம கொடுத்திருக்க இந்த வஹி பெருசா? இந்த அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய பகட்டான வாழ்க்கை பெருசா, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அழகிய ஈமான் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை பெருசாங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் நம்ம அங்க சொல்லியிருக்கோம். பாருங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தியை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எளிய வாழ்க்கை அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தின ஒரு செய்திய இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு இங்க கொடுக்குறாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வந்துள்ள ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துணைவியர்களை 1 மாத காலம் நெருங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் செஞ்சுட்டு அவங்க விலகி இருந்தாங்க பார்த்தீங்களா? அப்ப அந்த விலகி எங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கே உரிய அந்த மாடி அறையில தங்கி இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறதுக்கு உமர் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. அப்படி வரும்போது அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஒரு ஈச்சம் பாயில ஒரு தோல் தலையணைய ஒண்ண வச்சு அதுல அப்படியே சாஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கருவேல இலைகள் வந்து அந்த இடத்துல குமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க அந்த இடத்துல வந்து நல்ல பதனிடப்படாத ஒரு ஒரு தோல் ஒண்ணு அந்த இடத்துல தொங்க விட்டுருக்கு. இதுதான் அந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த சந்திக்க போன உமர் ரலியல்லாஹு அவங்க பார்க்குறாங்க. அத பார்த்துட்டு அப்படியே கண்கள்ல அப்படியே கண்ணீர் வடியுது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டு கேட்குறாங்க, "உமரே ஏன் அழுகுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு சொன்ன விஷயத்த பாருங்களேன். "அல்லாஹ்வின் தூதரே, பாரசீகம் மற்றும் இந்த கிழக்கு ரோமானிய மன்னர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, கிஸ்ரா, சீசர் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய நிலைய பார்த்தா, அவங்க வந்து தாராளமா இந்த உலக செல்வங்களோட உல்லாசமா வாழ்றாங்க. அவங்கலாம் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்றாங்க. மறுத்து வாழ்றாங்க. மனம் விரும்பிய வாழ்க்கை வாழ்றாங்க. அப்போ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு உல்லாசமா வாழ்றாங்க. ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதரா இருக்கிறீங்க இல்லையா? அப்படி இருந்தும் அப்படின்ட்டு அந்த இடத்துல நிப்பாட்டும்போது, உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "உங்களுக்கு என்ன உமர் சந்தேகம்?" அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்தாபின் புதல்வரே உங்களுக்கு இதுல சந்தேகம் வேறயா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இல்ல அவங்கெல்லாம் இந்த உலகத்தோடைய அத்தனை இன்பங்களையும் வாழ்க்கையில அனுபவிக்கும் போது நீங்க இப்படி இருக்கீங்களேங்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கைகள் அனைத்தும் இந்த உலகத்திலேயே முன்னதாகவே வழங்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க. சஹீல் முஸ்லிம் தமிழாக்கம் வந்து 2468வது ஹதீஸ், 4913வது ஹதீஸ் இதுல எல்லாம் வந்து பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஈச்சம் பாயில ஒரு தலைக்கு ஒரு தலையணை பக்கத்துல பதனிடப்படாத ஒரு தோல் ஒரு அங்க இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேர்ப்பட்டவங்க. அதனாலதான் வந்து கேக்குறாங்க, உலகத்துல அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே எவ்வளவு விதமான படைப்பு படைச்சிருக்கான். இது அத்தனையிலையும்
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதராய் இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு விருப்பமான அந்த அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறாங்க, அதை பார்த்து தான் உமர் ரலியல்லாஹு அழுகுறாங்க. என்னடா, இறைவனை மறுத்து வாழக்கூடியவங்கெல்லாம் எவ்வளோ சொகுசு வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர் இப்படி இருக்கிறாங்களேன்னு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயே இன்பங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு முன்னாடியே. அப்ப பின்னாடி அல்லாஹ் நீ காப்பாத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக வாழ்க்கை இருக்குல்ல, அது வளமாக வாழ்றதுக்கு பிறந்தது இல்ல. இது ஒரு சோதனை. இது அதனால அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இந்த உலக வாழ்க்கையில வளங்கள் இருந்தாலும், அவங்க அதிலிருந்து பற்றற்றவர்களா வாழ்ந்தாங்க. தாங்கிட்ட ஏதாச்சும் இருந்தா, மிக தாராளமான மனசோட மக்களுக்கெல்லாம் செலவழிச்சு முடிச்சுடுவாங்க. அடுத்த நாளுக்கு தனக்குன்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒண்ணையுமே சேமிச்சே வைக்க மாட்டாங்களாம். அல்லாஹு அக்பர்! அப்படி பார்த்தோன்று சொன்னா, இன்னைக்கு நம்மள்ட்ட 1 வருஷத்துக்கா சேமிப்பு இருக்கு? லைஃப் லாங் சேமிப்பையும் தாண்டி சேமிக்கிறோமா இல்லையா? எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்ப்பா. சொல்லக்கூடிய செய்திய இந்த இடத்துல சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க? அவங்க இந்த உலக வாழ்க்கையில வளமும், பரக்கத்தும் இருந்தும், அவங்க என்ன செஞ்சாங்க? பற்றற்றவர்களா இந்த உலகத்துல மூழ்கக்கூடியவர்களா இல்ல, பற்றற்றவர்களா வாழ்ந்தாங்க. தங்க கிட்ட ஏதாச்சும் செல்வங்கள் வந்தா தாராளமா மக்களுக்கு செலவழிப்பாங்க. அடுத்த நாளுக்குன்னு தனக்குன்னு எந்த ஒண்ணையுமே சேர்த்து வச்சுக்கிற மாட்டாங்க. அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள பார்த்து சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே நான் எத அஞ்சுறேன் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்துல இருக்க பகட்டு, அதுல இருக்க உல்லாசம், அதுகள பார்த்து தான் நான் அஞ்சுறேன்னு சொன்னாங்க. அப்போ மக்கள் வந்து, இவ்வுலகத்தோடைய பகட்டுண்டா எது? அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கனிம பொருட்கள் அப்படின்னா, அதுல ஆடை அணிகலன்கள், பயிர்கள், மத்த இது உலகம் சம்பந்தப்பட்ட இந்த அத்தனை பொருள்களுமே பகட்டானது. பூமியோட வளங்கள் தான் அது அப்படின்னு பதில் சொன்னாங்க. இந்த ஹதீஸ அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 6427வது ஹதீஸாவும், முஸ்லிம் ஷரீஃப்ல 1900 அந்த ஹதீஸ் நம்பர்லயும் வருது. நம்ம போய் எடுத்து பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல 131வது வசனம் சூரா தாஹால சொல்லக்கூடிய இந்த வசனம், நபியே அவர்கள்ல பல பிரிவா மக்கள் இருக்காங்க. அவங்கள்ல ஒரு சிலருக்கு நம்ம இந்த உலக வாழ்க்கையையும், அதனுடைய பகட்டையும், அதனுடைய வசதியையும் நம்ம குடுத்துருக்குறோம். அத வந்து உங்களுடைய கண்கள் எப்போதும் திரும்பி பாத்துற வேண்டாம். இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம குடுத்துருக்கிறது சோதனைக்கு தான் குடுத்துருக்கோம். உங்களுக்கு நம்ம குடுத்துருக்கோம்ல இந்த வஹி, இந்த அழகிய வழிகாட்டுதல், இந்த ஈமான், அதெல்லாம் விட உயர்ந்தது, சிறந்தது, நிலையானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வசனம். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வசனம் மாதிரியே வாழ்ந்து காட்டியிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு எவ்வளவு குடுக்கப்பட்டும் அதுல மூழ்கிராம, அதுல லயிச்சு போயிராம, அதை எடுத்துக்கிறாம, அவங்க தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக்கிக்கிட்டாங்க. எளிமையில திருப்தி கண்டாங்க. தாராளமா தன்னிடத்துல வரையில பிற மக்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, வறியவர்களுக்கு உதவுனாங்க, ஆதரவளித்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அழகான முறையில மக்களுக்கும் உபதேசம் செய்றாங்க. நான் வந்து எனக்கு பின்னாடி உங்கள்ல நான் பயப்படுறதெல்லாம் இந்த உலக விஷயங்கள பார்த்து தான். இந்த உலகத்தோட பகட்டு, படாடோபம், இந்த உலக செல்வம், அத பத்தி தான் நான் அஞ்சுறேன். ஏன்னு சொன்னா, நீங்க அதுல மூழ்கி, இந்த உலக வளங்கள்ல மூழ்கி அல்லாஹ்வை மறந்துருவீங்களோ, அல்லாஹ்வை நிராகரிச்சுருவீங்களோ, நன்றி கெட்டு போயிருவீங்களோன்னு சொல்லி தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கை
நம்மளை திசை திருப்பக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எப்படி நமக்கு தாராளமா கொடுத்தானோ, அவன் கொடுத்த அந்த செல்வங்களை தாராளமா நாம அவனுடைய வழியில செலவழிக்கக்கூடியவர்களா இருக்கணும். வீண் விரயம் செய்யக்கூடியவர்களா, பகட்டுக்கு ஆடம்பரத்துக்கு செலவு செய்யக்கூடியவர்களா ஒரு நாளும் இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு அழகிய செய்தியை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுது, நினைவூட்டுது. ஆனா இதுல இந்த பெருமைக்காக, பிறருக்கு காட்டுறதுக்காக செய்யக்கூடிய செலவழிக்கக்கூடிய மனிதர்கள் மார்க்க விஷயம்னு பார்த்தா அல்லாஹ் நாடிய சிலரை தவிர அவ்வளவு வறுமையில இருக்கிறவங்கள மாதிரி கஞ்சத்தனமா நடந்துக்கிற மாதிரி நடக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியே ரைட் ஆப்போசிட்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல வாழ்க்கையோட பகட்டு அப்படிங்கிறத இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய அலங்காரத்தை தான் குறிக்குதுன்னு சொல்லி கதாதராமுல்ல சுத்திரகமுல்ல இவங்க எல்லாரும் சொல்றாங்க. அப்போ நாம அல்லாஹ் ஸாலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை நாம அழகான முறையில தேடணும். ஹலால பேணி ஹராமில இருந்து தவிர்ந்து தேடணும். அப்படி அல்லாஹ் நமக்கு அதுல விசாலமா கொடுக்கும்போது அவன் எவ்வளவு நமக்கு விசாலமா கஞ்சத்தனம் பார்க்காம நம்மளுடைய அளவையும் தாண்டி அவன் கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அப்ப நாம் என்ன செய்யணும்? அதே மாதிரி அவனுடைய பாதையில செலவழிக்கும் போது, தான தர்மங்கள் செய்யும் போது கணக்கு பார்த்து கஞ்சத்தனமா இல்லாம, நம்ம செய்யாம கணக்கு பார்த்து அப்படி எண்ணி எண்ணி இல்லாம தாராளமா கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ்விடத்துல துஆவும் செய்யணும். யா அல்லாஹ் எங்கள் உள்ளத்தில் உள்ள கருமித்தனத்தை போக்கு யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தை போக்கு யா அல்லாஹ், லோபித்தனத்தை போக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தாராளமாக தந்தது மாதிரி நாங்களும் நீ விரும்பக்கூடிய வழியில் செலவழிக்கக்கூடியவர்களாக, உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக ஆக்கிவை யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல பிற மக்களை பார்த்து ஏங்கவோ, பிற மக்களை பார்த்து பெருமூச்சு விடவோ, பொறாமைப்படவோ, மற்ற மக்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்குதே, நமக்கு ஏன் இந்த சோதனைன்னு ஏங்கவோ கூடாது. அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தானோ அதை பொருந்தி அதுலயும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், சொற்பமானவங்க தான் நன்றி செலுத்துவாங்கங்கிறான். அப்போ நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்க இந்த உலக செல்வங்களை விட சிறந்தது ஈமானிய செல்வம். அல்லாஹ் தஆலா அதைத்தான் சிறந்ததுங்கிறான், நிலையானதுன்னு சொல்றான். அப்ப அந்த ஈமானிய செல்வத்துக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை. அதை நாம அழகிய முறையில உறுதி கொண்டு அழகான முறையில செயல்படக்கூடியவர்களாகவும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாத்தீங்கன்னா 132வது வசனம். அடுத்து அந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 131ல நபியே இந்த உலக வாழ்க்கையையோ, அதுல பகட்டுல இருக்கக்கூடிய மக்களையோ, நிராகரிக்கக்கூடிய மக்களையோ நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறது சிறந்தது, நிலையானது. இதை சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே நீங்க தொழுகுமாறு உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏவுங்க. அதை கடைபிடிக்கிறதுல, அந்த தொழுகையை கடைபிடிக்கிறதுல நீங்க பொறுமை காத்து இருங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய இந்த விஷயத்தின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயத்துல வேதனையிலிருந்து உங்களுடைய குடும்பத்தார நீங்க காத்து கொள்ளுங்க. அதாவது தொழுகையை நிறைவேற்றக்கூடியது, அந்த தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமா அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் காத்து கொள்ளுங்க. அதை செயல்படுத்துறதுல ஏற்படக்கூடிய சிரமங்களை நீங்க சகித்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப தொழுகையை நிறைவேற்றும் போது நமக்கு பொறுமை வேணும். அவசரமா அடிச்சு விழுந்து நம்ம தொழுகக்கூடாது. நம்ம அதுல நிதானமும் பொறுமையையும் நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னு சொன்னா இந்த இடத்துல 66வது வசனத்துல 6வது வசனமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். சூரா தஹ்ரீம்ல நினைக்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனம். நபியே இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்க, தொழ சொல்லி கட்டளையிடுங்க. அந்த தொழுகக்கூடிய நேரத்துல பொறுமையோட இருங்க. அப்படி உங்களுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து, தண்டனையிலிருந்து உங்களுடைய குடும்பத்தார காத்து கொள்ளும், பாதுகாக்கும்.
அதுல வரக்கூடிய சிரமங்களை சகித்துக்கங்கிறான். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல வரக்கூடிய வசனத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக்கங்க. இந்த உலக நெருப்புல இருந்து எப்படி தப்பிச்சு இருக்கோம், எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும், ஃபயர் எக்ஸிட் வச்சிருக்கோம், ஃபயர் ஏதாச்சும் ப்ராப்ளம்டா அதுக்கு தேவையானதுகளை எப்படி செய்யணும்னு ஒரு முன்னேற்பாடா வச்சிருக்கோம். ஆனா நரக நெருப்புல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய செயல்கள்ல இருக்கோமா? அதுக்கு நம்ம கவனமா இருக்கோமா? நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறோமா? நம்மளுடைய குடும்பத்தாரை பாதுகாக்கிறோமா? நம்மளோட உற்றார் உறவினர்களை அந்த நெருப்புல இருந்து பாதுகாக்கணுங்கிற ஒரு சிந்தனையோட நம்ம வாழ்றோமா? இதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக்குங்க. பிள்ளைங்க எல்லாம் படிக்குதுங்க. நைட்டெல்லாம் நாளைக்கு எக்ஸாம்ன்ட்டு படிச்சுட்டு இப்பதான் தூங்குதுன்ட்டு ஃபஜர் தொழுகிற நேரத்தை அலட்சியப்படுத்தக்கூடிய மக்கள் ஏராளமான பேர். நைட்டெல்லாம் சரி படிச்சுட்டாச்சும் அந்த பொண்ணு பிள்ளைங்க தூங்குது, பையனோ பொண்ணோ. நைட்டெல்லாம் படம் பார்த்துட்டு, சீரியல் பார்த்துட்டு, பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டு, யா ரப்பே, யா ரஹ்மானே, நீ இந்த நரக நெருப்பிலிருந்து எங்களுடைய சமுதாய மக்கள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். ஏன் அல்லாஹ் இது திரும்ப திரும்ப சொல்றான்? மனிதன் மறதியாளன். மனிதன் சீக்கிரத்துல ஷைத்தானுடைய வலையில விழுகக்கூடியவன். அப்போ திரும்ப திரும்ப சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த உபதேசம் பயனுள்ள மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்குங்கிறதுனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான். அப்போ இதே தொடர்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம உங்களுக்கு உங்ககிட்ட உணவு கேட்கல, நாம தான் உங்களுக்கு உணவு கொடுக்குறோங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது நீங்க தொழுகையை கடைபிடிச்சு வந்தா நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உணவு சேரும். சுப்ஹானல்லாஹ். இதை நம்ம கருத்துல எடுக்கிறோமா? எத்தனை பேர் வேலைக்கு போறதுனால தொழுக முடியல, எவ்வளவோ காரணங்கள் சொல்றவங்க நிறைய இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் சொல்றதை விட மத்த உங்களுக்கு இதை விட நல்ல டீட்டெயில்ஸா தெரியும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க தொழுகிறதுனால தொழுகையை கடைப்பிடிச்சு வந்தா நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உணவு சேரும், உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் சேரும், உங்களுக்கு வாழ்வாதாரம் வரும், உங்களுக்கு ரிஸ்க் நாம தான் கொடுக்கறோமே தவிர உங்கள்றது நாம ரிஸ்க் கேட்கலன்னு அல்லாஹ் சொல்றான். இதை இன்ஷா அல்லாஹ் நம்ம குடும்பத்தார் ஒவ்வொருத்தட்டையும் சொல்லலாமா? இதுவரைக்கும் தொழுகையில அலட்சியமாவோ கவனக்குறைவாவோ இருக்கக்கூடியவர்களா இருந்தா இந்த வசனம் நமக்கு போதும். நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. இந்த தொழுகைங்கிறது மானக்கேடானதுல இருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதா, தடுக்கக்கூடிய கேடயமா இருக்கு அப்படிங்கிறத நாம மறக்க கூடாது. இன்னொரு வசனத்தை இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொண்டு காட்டுறாங்க. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருடைய பிரச்சனைகளுக்கு அவன் முடிவை ஏற்படுத்துவான். மேலும் அவர் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அவருக்கு உணவளிப்பான். 65வது அத்தியாயத்துல 2வது 3வது வசனம். அப்போ அல்லாஹ் உணவளிக்க பொறுப்பேத்துக்கிறான். நீங்க அல்லாஹ்வை தொழுது அவனுடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு வந்தா எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தை ரிஸ்க கொடுப்பேங்கிறான். யார அல்லாஹ்வை அஞ்சுறாரோ அவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்றான். அப்ப எப்படி நம்ம தொழுகையை புறக்கணிச்சு வாழ்றது? இருக்கக்கூடாது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனாலதான் இந்த 132வது வசனத்துல சொல்றான், நாம தான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறோம், நாம உங்ககிட்ட உணவு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொடருக்கு சுஃபியான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, உமக்கான உணவை நீ தேடி அலையுமாறு செய்து நாம் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதாவது உங்க உணவை தேடி நீங்க அலையுங்க அப்படின்னு நீங்க தொழக்கூடியவர்களா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா இருந்தா நாம எப்படி செய்வோம், அந்த மாதிரி செய்ய மாட்டோங்கிற ஒரு விளக்கத்தை இமாம் அவங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப தொழுகிறவங்க எல்லாம் தொழுதுட்டு பாய விரிச்சு படுத்துக்கலாமா? பெட்ல போய் படுத்துக்கலாமா?
அப்ப அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வானத்துல இருந்து மண்ணு சொல்வா இறங்குன மாதிரி இறங்குமா? இப்படிலாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 நேரம் தொழுகை நேரத்தை நேரம் குறிக்கப்பட்டதா வச்சிருக்கான். ஜும்மாவுக்கு அல்லாஹுடைய தொழுகை நேரத்துக்கு அல்லாஹ் புறத்திலிருந்து அழைப்பு வந்தா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதுக்கடுத்து அழகிய முறையில நம்மளுடைய வாழ்வாதாரங்களை நம்ம ஹலாலான முறையில தேடும்போது கஷ்டப்படாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவேங்கிறான். அதுக்காக போய் 5 நேரமும் நான் போய் பள்ளியில தொழுதுட்டு வந்து பேசாம வீட்டுல படுத்து கிடப்பேன், எனக்கு வானத்துல இருந்து கொட்டணும் அப்படின்னு சொன்னா அது நல்ல அறிவுள்ள மக்கள் பேசக்கூடிய பேச்சு இல்லை, இல்லையா? அப்போ அது மட்டும் இல்லாம சாபித் ரஹ்மத்துல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவசிய தேவையாவது ஏற்பட்டா தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்து என்னுடைய குடும்பத்தாரே தொழுகையை நிறைவேற்றுங்க என்று சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டா அதுலயும் அவசியமான தேவைகள் ஏற்படும் போது தானும் தொழுகிறதோட தன்னுடைய குடும்பத்தாரையும் அழைச்சு அல்லாஹை தொழுவுங்க, அவனுக்கு இபாதத் செய்யுங்க, அழகான முறையில வணக்கத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவாங்களாம். இதே சாபித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, பொதுவா இறை தூதர்கள் யாரும் எல்லாருமே அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டா தொழுகைக்கு தான் அவசரமா விரைந்து போவாங்க. இந்த செய்தி தப்சீர் இப்னு அபீ ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. இதுல முர்சல் வகை ஹதீஸ்கள் இருக்குங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டா உடனே தொழுவாங்க அப்படின்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல இருக்கு. அது ஆதாரபூர்வமான ஹதீஸ். தப்சீர் தபரியில வரக்கூடிய அந்த இது ஆதாரம் இல்லாத முறிப்பட்ட ஒரு ஹதீஸ் வகையா இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றாங்க. ஆனா அது அல்ஹம்துலில்லாஹ் அத்தன்டிக்கான மற்ற ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, வானத்துல ஒரு மேகம் அப்படி கரும் மேகமா திரண்டு வந்தா கூட அவசரமா பள்ளிக்கு ஓடுவாங்களாம். போய் அல்லாஹ்வுடைய அதாப் வந்துருமோ, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துருமோன்னு அல்லாஹ் சொல்லுவாங்களாம். சூரிய கிரகணங்கள் ஏற்படும் போது எந்த ஒரு கஷ்டம்னாலும் சரி. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், பிலாலை அழைத்து, பிலாலே நமக்கு நிம்மதிய, நமக்கு ராஹத்த குடுக்கக்கூடிய அந்த தொழுகைக்கான அழைப்ப சொல்லுங்க. நம்மளுடைய ராஹத்த, நம்மளுடைய நிம்மதிய அந்த தொழுகையில தேடுவோம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. மற்ற ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல பார்க்கிறோம், இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உயர்ந்தவனாக அல்லாஹ் சொல்றானாம். எப்படி சொல்றானா? ஆதமின் மகனே, மனிதனே, என்னை வழிபடுவதற்காக நீ நேரத்தை ஒதுக்கு. அப்போ நான் உன்னுடைய உள்ளத்தை தன்னிறைவால் நிரப்புவேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றானா, ஆதமுடைய மகனே, நீ என்னை வழிபடுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறியா? உன் உள்ளத்தை அப்படி அல்ஹம்துலில்லாஹ் போதும், எனக்கு நிறைவா இருக்கு அப்படிங்கிற தன்னிறைவால நிரப்புவேன். உன்னுடைய வறுமையை அகற்றிடுவேன். அவ்வாறு நீ செய்யலண்டா உன்னுடைய உள்ளத்தை, அதாவது உன்னுடைய கைகளை வேலைகளால நிரப்பிடுவேன், வறுமையை அகற்ற மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. திருமிதி இப்னு மாஜாவுல பதியப்பட்டிருக்குங்கிறத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும், குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவணுங்கிறதையும், அவங்களுடைய குடும்பத்தாருக்கு எப்படி ஏவுனாங்க, அவங்க வாழ்க்கையில எப்படி இந்த தொழுகையை கடைபிடிக்கிறது செயல்பட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவரது கவலை இந்த உலகம் பற்றியதாக இருக்குதோ அவரது காரியத்தை அல்லாஹ் சிதறடித்து விடுவான். வறுமையை அவருக்கு இரு கண்களுக்கு மத்தியில ஏற்படுத்திடுவான். இந்த உலக இன்பங்கள்லயே அவருக்கு விதிக்கப்பட்டதை தவிர வேற எதுவுமே அவருக்கு கிடைக்காது. அப்போ யார் சம்பாதிக்கணும், பிள்ளைங்களுக்கு அதை சேர்க்கணும், குடும்பத்தாருக்கு இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு உலக கவலையாவே ஆயிருது.
பாவம் அவரோட கவலையில, அவரோட கஷ்டத்துல, அவரோட ஓட்டத்துல, அவரோட வாழ்க்கையில, அவரோட பிஸியில தொழுகிறதுக்கு நேரம் இல்ல. ஒரு பயான், நசீஹா நல்ல விஷயங்கள கேட்கறதுக்கு நேரம் இல்ல. ஒரே பிஸி. அப்பா இருக்கிற பிஸியில எங்க இன்ஷா அல்லாஹ் தொழுகணும், தொழுகணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க தான் நிய்யத்து வச்சிருக்கேன். இவ்வளோ பேசுற கேட்குறோம்ல. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யார் இந்த உலகம் பற்றிய கவலையா உங்களுடைய கவலையை ஆக்கிக்கிறீங்களோ உங்களுடைய காரியத்தை சிதறடிச்சிருவேன். வறுமையை 2 கண்ணுக்கு இடையில வச்சிருவான். அல்லாஹ் அல்லாஹ் நீ காப்பாத்துறபே. அப்போ இந்த இவ்வுலகத்தோட இன்பங்கள்ல அவங்களுக்கு எது விதிக்கப்பட்டுச்சோ அதான், வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, எவரது சிந்தனை மறுமை பற்றியதாக இருக்குமோ, அல்லாஹுவை பற்ற சிந்தனையா, மறுமையை பற்ற சிந்தனையா இருக்குமோ, அவருடைய காரியங்களை அவருக்காக அல்லாஹ் ஒருங்கிணைப்பான். அவரது உள்ளத்தில் நிறைவை ஏற்படுத்துவான். உலகம் அவரிடம் பணிந்து வரும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அறிவிப்பாளர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு மாஜாவுல பதியப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் நம்மளை எதுக்கு படைச்சான்? நாம் அதை சரிவர கரெக்டா செய்றோமா? நம்மளுக்கு விதிக்கப்பட்டது என்ன? அப்போ நம்மளுடைய இந்த வாழ்க்கையில அழகான முறையில நடந்துக்கிட்டா தான் நம்மளுடைய கபர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கபருக்கு முன்னாடி இருக்க சக்கராத்து இருக்குதே, அந்த சக்கராத்த அல்லாஹ் லேசாக்குவா. அதுக்கு பின்னாடி தானே மஹ்ஷர். இப்படிங்கிற ஒரு சிந்தனையோட வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய காரியங்களை ஒருங்கிணைச்சு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் பொறுப்பு எடுத்துக்கிறானாம். உள்ளத்துல நிறைவையும் ஏற்படுத்துறானாம். அப்ப இவ்வளவு அழகான ஹதீஸ்கள்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்க, தொழுகையை புறக்கணிக்கலாமா? புள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு இந்த விஷயத்த நம்ம சொல்ல வேண்டாமா? நம்ம குடும்பத்தாருக்கு, அக்கா தங்கச்சிக்கு, அண்ணன் தம்பிக்கு, நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லணுமா இல்லையா? நிச்சயமா கண்டிப்பா சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இறையச்சத்திற்கான முடிவு சாதகமானதா இருக்கும். அது இம்மையிலையும் மறுமையிலையும் நல்ல முடிவு காத்திருக்குது. அது அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்துல காரியங்களை ஒருங்கிணைச்சு உள்ளத்தை நிறைவடை செய்றான். மறுமையில அவங்களுக்கு நல்ல முடிவு காத்திருக்குன்னா என்ன அந்த நல்ல முடிவு? சொர்க்கம்தான். அல்லாஹ் அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த உலகத்துல பகட்டா வாழ்றவங்கள பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. அல்லாஹ்வை நிராகரிச்சிடாதீங்க. ஆனா உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கு. அதுதான் உங்களுக்கு நல்ல முடிவு. அதுதான் உங்களுக்கு சிறந்தது. அந்த நல்ல முடிவு என்ன தெரியுமா? சொர்க்கம். அதுக்கு அடுத்து இன்னொரு ஹதீஸை இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் இரவுல கனவு ஒண்ணு பார்க்குறாங்க. அந்த கனவுல தோழர்கள் உக்பா பின் ரபியா அல் அன்சாரி அவங்களுடைய இல்லத்துல இருப்பது போன்று பார்த்து, அ அப்போ நம்மிடம் அதாவது உயர் ரக பேரிச்சம்பழங்கள் கொண்டு கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு நாம் மறுமையில நமக்கு கிடைக்கும் உயர்வையும், நல்ல முடிவையும் நமது மார்க்கம் அதாவது பலமான அடித்தளத்தை கொண்டு முழுமையாகி விட்டது அப்படிங்கிறது விளக்கமா கண்டேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவங்க கண்ட கனவின் மூலமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மளுடைய நம்மளுடைய மார்க்கத்தோட அடித்தளம் பலமா முழுமையாயிருச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கம் எனக்கு அதன் மூலமா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த மார்க்கம் தான் நமக்கு உயர்வை தரக்கூடியது. அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு ஓரிரை கொள்கையில அந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வந்த வழிமுறையில வாழும்போது, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றும் போது, தொழுகையை நிறைவேற்றும் போது, பொறுமை காத்து தொழுகையை நிறைவேற்றும் போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியையும் அமைதியும் கொடுக்கறதோட நம்மளுடைய காரியங்களை அழகான முறையில் ஒருங்கிணைச்சு தர்றதுக்கு அவன் பொறுப்பெடுத்துக்கிறான். மறுமையில நமக்கு நல்ல முடிவை கொடுக்குறான். அந்த நல்ல முடிவு சுவனமா இருக்குதுங்கிற ஒரு சுப செய்தியை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்றான், தொழுகுங்க,
தொழுகையை அழகான முறையில நிறைவேற்ற நபியே உங்களுடைய குடும்பத்தாருக்கு கட்டளையிடுங்க. ஆனா அதுல சிரமம் இருக்குது. அதுல பொறுமையோட இருங்க. அப்ப சிரமம் இல்லாம எந்த ஒண்ணுமே இல்ல. எல்லாமே உலக வாழ்க்கையும் எடுத்துக்கங்க, பகட்டான வாழ்க்கையும் எடுத்துக்கங்க, நிராகரிச்சு வாழ்றவங்களுடைய வாழ்க்கையும் எடுத்துக்கங்க. சிரமம் இல்லாம எது செய்றாங்க? இல்ல. அப்போ அல்லாஹு தாலா சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துக்கு பின்னாடி லேஸ் இருக்கு. ஒரு தடவை சொல்லல, 2 தடவை சொல்றான். அப்ப நம்ம இந்த தொழுகும்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழும்போது, அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு நியாமத்த, மிகப்பெரிய அற்கொடைய இம்மையிலயும் தர்றான், மறுமையிலயும் தர்றாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இன்ஷா அல்லாஹ் 131வது வசனமும், 132வது வசனமும் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை நம்பி மோசம் போயிடாதீங்க. மறுமை வாழ்க்கை தான் நிலையானது. அதற்கான தயாரிப்ப அழகான முறையில உங்களுடைய தொழுகையின் மூலமா நிறைவேற்றுங்க. அந்த தொழுகையில் வரக்கூடிய சிரமங்கள பொறுத்து சகிப்புத்தன்மையோட பொறுமை காத்து இருந்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயும் ஈடேற்றம், மறுமையிலும் ஈடேற்றம்ங்கிற ஒரு அழகிய சுபச்செய்தி அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தின் மூலமா சொல்லி காமிச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்த விஷயங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ், இதன்படி இந்த அழகிய வசனங்களை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில் இதை அழகான முறையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக, இதை பிற மக்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون، والسلام على المرسلين، والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.